ஒரு சிறிய கிராமம். அங்கு வாழ்ந்தார் ராமசாமி. ஒரு உழைப்பாளி தந்தை. அவருடைய வாழ்க்கையே ஒரு கனவு. என் மகன் பெரிய ஆளாகணும். அதற்காக அவர் தன் வயதையும் உடலையும் மறந்து உழைத்தார். மகன் அருண் நகரத்துக்குப் போய் வேலை பார்த்தான். மகள் காவ்யா அதே கிராமத்தில் எளிமையாக வாழ்ந்தாள். ராமசாமி எப்போதும் சொல்வார், மகன்தான் குடும்பத்தை காப்பாத்துவான். அந்த வார்த்தை மகளின் மனசை நொறுக்கியது. ஆனா அவள் எதுவும் சொல்லவில்லை. நாட்கள் போய்க்கொண்டே இருந்தது. மகன் மெதுவாக அவர்களிடமிருந்து தூரமானான். போன் குறைந்தது, அன்பு குறைந்தது. ஆனா மகள் மட்டும் மாறவில்லை. ஒவ்வொரு நாளும் அவள் வந்து பார்த்து போவாள். மருந்து வாங்கி தருவாள். சாப்பாடு செய்து வைப்பாள். ஆனா தந்தை அதை சாதாரணமா எடுத்துக்கொண்டார். ஒரு நாள் ராமசாமி கடுமையான நோயால் விழுந்தார். மருத்துவர் சொன்னார், சிகிச்சைக்கு பணம் தேவை. அந்த தாய் மகனை அழைத்தாள். ஸ்விட்ச் ஆஃப். மீண்டும் மீண்டும் அதே நிலை. அந்த நேரத்திலே மகள் அமைதியாக வெளியே சென்றாள். அவள் என்ன செய்தாள் தெரியுமா? தன் திருமண நகைகளை அவள் விற்றாள். அந்த பணத்தால் தந்தைக்கு சிகிச்சை செய்தாள். ஆனா அது யாருக்கும் சொல்லவில்லை. சில நாட்களுக்குப் பிறகு ராமசாமி நலம் பெற்றார். ஒரு நாள் அவருக்கு உண்மை தெரிந்தது. அவர் கண்ணீர் விட்டார். மகளை பார்த்து சொன்னார், நான் என் மகனை நம்பினேன். ஆனா என் உயிரை மட்டும் இல்ல, என் மரியாதையையும் காப்பாத்தியது என் மகள்தான். பெண் பிள்ளை சுமை இல்ல, அவள்தான் குடும்பத்தின் தேவதை. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறவாதீர்கள்.